கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனும் எல்லா கிருபையினாலும் உங்களை நிரப்பி தேவன் வழி நடத்துவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை செய்கிறார். முதலாவது, சுற்றிலும் பாளையம் போடுவேன். என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பாளையம் போடுகிற கர்த்தர், காக்கப்படும்படி சுற்றிலும் பாளையம் போடுகிற கர்த்தர். இரண்டாவது, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. மூன்றாவதாக, என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த 3 காரியங்களை தேவன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடப் போகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதிகமாக ஒடுக்கப்படுகிறீர்களா? மனுஷர்களினால் ஒடுக்கப்படுகிறீர்களா? எந்த விதங்களில் மனதளவிலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒடுக்கப்படுகிறீர்களா? தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், உன்னை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை. என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 3 காரியங்களை தேவன் இந்த நாட்கள் சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் பாளையம் போடுகிற கர்த்தர். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம், அந்த பகுதியை நாம் ஆராயும் போது, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களில் சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக அநேக திட்டங்களை அவன் தீட்டிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களை அவன் தீட்டும் போதெல்லாம் எப்படியாவது இஸ்ரவேல் ராஜா அவைகளை சரியாய் அறிந்து கொள்வான். அவைகளை சரியாக எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு தெரிவிப்பான். இதனாலே சீரியா ராஜா குழம்பி போனான். ஏதோ ஒரு உளவாளி நம்முடைய காரியங்களை எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறான் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய பள்ளி அறையில் பேசும் காரியம் கூட எலிசா தீர்க்கதரிசியானவன் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று சொன்னார்கள். ஆனபடியினால் எலிசாவை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எலிசாவின் வீட்டை சுற்றிலும் அநேக ரதங்களையும் அநேக வீரர்களையும் அவன் வீட்டை சுற்றிலும் போட்டு அவனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அங்கே எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும்போது இது வீட்டை சுற்றிலும் அந்த இடத்தை முழுவதுமாக சுற்றிலும் படை வீரர்களால் நிரம்பி இருந்தது. அவன், என்ன செய்வோம் ஆண்டவனே என்று சொல்லி அந்த பயப்பட்டதான நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் கண்களை தேவன் திறந்தபோது முழுவதுமாக அவனுடைய வீட்டை சுற்றிலும் தேவனுடைய அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருந்ததை அவன் கண்டான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்படிதான் நம்மையும் தேவன் பாளையத்தினால் நிரப்பி பாதுகாக்கிற கர்த்தராய் இந்த நாளில் இருக்கப் போகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் நம்மை பாதுகாக்கும் போது நிச்சயமாக ஒடுக்குகிறவன் நம்மிடத்தில் நீ கடந்து வருவதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒடுக்குகிறவன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், 94வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். மீகா 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும்
மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, மனுஷர்களால் வருகின்றதான ஒரு ஒடுக்குதல், மனுஷர்களால் வருகின்ற அந்நிய மனுஷர்களால் வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. இப்படிப்பட்டதான ஒரு ஒடுக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறதா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 143 சங்கீதம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நான் உமது அடியேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உடல் ரீதியாக ஒடுக்கிறதான ஒரு காரியம். இன்னும் ஒரு காரியம் இங்கே தாவீது சொல்கிறார், உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். ஆத்துமாவை ஒடுக்குகிறதான மனிதர்கள் அநேக தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்முடைய ஆத்துமாவை கலங்க பண்ணுகிறவர்கள், நம்ம ஆத்துமாவை ஒடுக்குகிறவர்கள், சோர்ந்து போகிறோம். அநேக தேவையில்லாத வார்த்தைகளை அநேகரிடமிருந்து கேட்டு அதன் நிமித்தமாய் வருகிறதான ஒரு ஒடுக்குதல்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்படி எந்த விதத்திலும் உடல் ரீதியாக வருகிறதான ஒடுக்குதல்கள், ஆத்தும ரீதியான வருகிறதான ஒடுக்குதல்கள், எப்படிப்பட்ட ஒடுக்குதல்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இனிமேல் அப்படிப்பட்ட ஒடுக்குதல்கள் நம்மிடத்தில் கடந்து வருவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, மூன்றாவதாக, என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்க வேண்டுமானால் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் அவர்களை காக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் உத்தம இருதயத்தோடு காணப்படுகிறவர்கள். நிச்சயமாக உத்தம இருதயத்தோடு காணப்படுகிறவர்களுக்கு தான் தேவன் தன்னுடைய கண்களினால் எப்போதும் பார்த்து கொண்டிருப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஒருவன் நீதிமானாய் எப்போது வாழ ஆரம்பிக்கிறானோ, நீதிமானாய் அவன் எப்போது தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கிறானோ, கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்கும். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். ஞானமாய் இனி காரியங்களை செய்வோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உத்தம இருதயத்தோடு இருப்போம், நீதிமான்களாய் இருப்போம். இன்னும் ஞானம் நம்மோடு இருக்கும். அது மாத்திரமல்ல, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எப்போதும் என் நேரமும் அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கும். ஒருவர் நம்மை ஒடுக்காதபடிக்கு அவருடைய பாளையம் நம்மை சுற்றிலும் காணப்படும். அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படினாலே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக தேவன் நம்மை பாதுகாப்பார். தேவன் நம்மை அவருடைய பாளையத்தினால் தேவன் நம்மை பாதுகாப்பார். ஒடுக்குகிறவன் நம்மிடத்தில் கடந்து வருவதில்லை. அவருடைய கண்களால் எப்போதும் பார்த்து கொண்டிருப்பார். இந்த வார்த்தைகளினாலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அநேக பாடுகள், அநேக பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய பாளையம் என்னை சூழ்ந்திருக்கிறது, என் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது, என் வீட்டை சூழ்ந்திருக்கிறது. அதனால் நான் பயப்பட போவதில்லை. அது மாத்திரமல்லாமல் இனி ஒடுக்குகிறவன் என்னை ஒடுக்குவதில்லை. என்னை உடல் ரீதியாகவும் ஒடுக்குகிறதில்லை, ஆத்தும ரீதியாகவும் என்னை ஒடுக்குகிறதில்லை. அது மாத்திரமல்ல, தேவன் தன்னுடைய கண்களினாலே என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே நான் உத்தம இருதயத்தோடு நடப்பேன், நீதிமானாய் காணப்படுவேன். ஞானம் என்னிடத்தில் காணப்படும்.
இப்படி தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய அருமையான இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடுத்து நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாள் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா, பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிற ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை சுற்றிலும் பாளையமாயிருங்கப்பா. ஒருவனும் அவர்களை ஒடுக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எப்போதும் அவர்களை நோக்கி கொண்டிருக்கும்படியாய் ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு அவர்கள் நடக்கும்படியாகவும், நீதிமான்களாய் நடக்கும்படியாகவும், ஞானமல்லவர்களாய் இருக்கும்படியாகவும் என் தேவனுடைய கண்கள் எப்போதும் அவர்களை நோக்கி கொண்டிருக்கட்டும்ப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனையோடு, பாரங்களோடு, நோய்களோடு யாராவது காணப்படுவார்களானால் என் தேவன் அவர்களை ஆண்டவரே நீ பொறுப்படுங்கப்பா. வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, வியாதிகளை குணமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். தற்கொலை எண்ணங்களை மாற்றுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அதிசயங்களை அவர்கள் கண்கள் காணும்படியாய் என் தேவன் அற்புதங்களை செய்வீராகப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் கொடுமைகளுக்கு அவர்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பினாலும் கிருபையினாலும் முடி சூட்டுங்க. உமக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நடக்க கிருபை கொடுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.